வைகரி செய்தி எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். ஆர்கே நகரில் நாளை மாலையுடன் ஓய்கிறது பிரச்சாரம். இறுதிக்கட்ட ஓட்டு வேட்டையில் தலைவர்கள் தீவிரம். பண விநியோகம் தொடர்பான வெளியான ஆவணங்கள் போலியானவை. தேர்தலை தள்ளி வைக்கும் வேலைகள் நடப்பதாகவும் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. அண்ணன் பேர் போட்டிருக்குன்னா அண்ணன் கையெழுத்து போட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னு கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னா இதை மாதிரி போட்டிருக்காருன்னு கேட்கலாம். அந்த மாதிரி கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னா அது அடுத்த விஷயம். அடுத்து அதை கூட விடுவாங்க. இதை மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்து நானே கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னு கூட கொடுக்கலாம். எனக்கு தெரியும் இதெல்லாம் என்ன. தேர்தல் விதிமுறைகளை மீறினால் 2 ஆண்டுகள் சிறை. நாளை மாலை 5 மணிக்குள் தொகுதி சாராதவர் வெளியேறவும் தேர்தல் ஆணையம் உத்தரவு. குற்றம் செய்பவர்களை சட்டத்தின் முன்பு நிறுத்தவே வருமான வரி சோதனை. மத்திய விமான அமைச்சர் ஜெயந்த் சின்ஹா விளக்கம். What is happening in a particular situation? It is done in a lawful way. It is not in any way intended to be something that will infringe on people's fundamental rights, and it is done to ensure that ஜெயலலிதா மகன் என்று கூறி வழக்கு தொடர்ந்த கிருஷ்ணமூர்த்தி கைது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் புழல் சிறையில் அடைப்பு. மணிக்கு 200 கிலோமீட்டர் வரை வேகத்தில் செல்லும் ரயில்களை தயாரிக்க ஐசிஎஃப் திட்டம். ஜெர்மன் முறையில் ரயில்கள் தயாரிக்க நடவடிக்கை. திரைப்பட போஸ்டர்களுக்கு கட்டாய சான்று சட்டம் இயற்றி 30 ஆண்டுகள் ஆகியும் குழு அமைக்காதது ஏன்? தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இனி தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலை 5 மணியுடன் ஓய்கிறது. இதனையடுத்து இறுதிக்கட்ட ஓட்டு வேட்டையில் வேட்பாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஜெயலலிதா மறைவை அடுத்து ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு வரும் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. அதிமுகவின் 2 அணிகள் திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சி, எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என பல முனை போட்டி நிலவுகிறது. தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலை 5 மணியுடன் நிறைவடைய உள்ளதால் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். தொகுதிக்குட்பட்ட பல இடங்களில் அதிமுக அம்மா அணி வேட்பாளர் டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். திமுக வேட்பாளர் மருது கணேசை ஆதரித்து ஆர்கே நகரில் ஆதி திராவிடர் தெருவில் கட்சியின் செயல் தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்தால் தொகுதியின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் என அப்போது ஸ்டாலின் உறுதியளித்தார். படகு சின்னத்தில் போட்டியிடும் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை தலைவர் தீபா கொருக்குப்பேட்டையில் வாக்கு சேகரித்தார். தனது வெற்றி ஆர்கே நகர் தொகுதி மக்களின் வெற்றி என தீபா கூறினார். இதனிடையே தேமுதிக வேட்பாளர் மதிவாணனை ஆதரித்து விஜயகாந்த் இன்று பிரச்சாரம் செய்கிறார். ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட 38, 39 மற்றும் 40, 41 ஆகிய வட்டங்களில் விஜயகாந்த் வாக்கு சேகரிக்க உள்ளார். பண விநியோகம் தொடர்பாக வெளியான ஆவணங்கள் போலியானவை என அதிமுக அம்மா அணி வேட்பாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். ஆர்கே நகர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது யார் வேண்டுமானாலும் இதுபோன்ற பட்டியலை வெளியிட முடியும் என்றார். பார்த்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு டிவியில் விட்றாங்கிறதுக்காக அதை போய் நம்ம பெருசாக எடுத்துகிட்டு இருக்க வேணாம் நான் நினைக்கிறேன். யார் பேர் வேணால் நான் கூட இப்போ டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடலாம். எங்கள் ஜெயா டிவியில் காமிக்கலாம், இல்லை தந்தி டிவியில் கொடுத்தா அவங்க கூட காமிப்பாங்க. இதே மாதிரி ஒரு இது வந்தால், இல்லை அதே புதிய தலைமுறையில் கொடுத்தா கூட காமிப்பாங்க, சன் நியூஸில் கொடுத்தா கூட காமிப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம அதை போய் நீங்கள் பத்திரிகையாளர்கள் மீடியாக்காரங்க அதை போய் ஒரு பெரிய இஷ்யூவாக கேட்க வேணாம். கரெக்டு தானே? ஏதாவது கொடுத்தாங்க, இப்போ அண்ணன் பேர் போட்டிருக்குன்னா அண்ணன் கையெழுத்து போட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னு கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னா இதை மாதிரி போட்டிருக்காருன்னு கேட்கலாம். அந்த மாதிரி கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னா அது அடுத்த விஷயம். அடுத்து அதை கூட விடுவாங்க. இதை மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்து நானே கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னு கூட கொடுக்கலாம். எனக்கு தெரியும் இதெல்லாம் என்ன உள்நோக்கங்கிறது எனக்கு தெரியும். இதெல்லாம் நாங்கள் ரொம்ப வருஷமாக 34 வயசுலேருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம். புரியுதா உங்களுக்கு? 33 வயசுலேயே இந்த ரைடு அந்த ரைடு, காஃபி போசா, 1 வருஷம் சிறை வாசம் எல்லாம் பார்த்துருக்கோம். இதுக்கெல்லாம் போய் நான் பயந்தானே நம்மளை யாராலையும் தூக்கில் தொங்க விட முடியாது. கரெக்டாக? அதனால் இதுக்கெல்லாம் பயப்படுவோம். அரசியலுக்கு வந்துட்டோம், பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம். ஒரு மாபெரும் இயக்கத்தில் தொண்டராக இருக்கிற வாய்ப்பு, அந்த தொண்டர்களை வழிநடத்துகிற வாய்ப்பு வர்றப்ப எதிரிகள், சூழ்ச்சிக்காரர்கள், சதிகாரர்கள், கையாளாகாதவர்கள் இதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. நான் இல்லைன்னு வச்சுங்க, இன்னொரு தொண்டை தேர்தலில் நிற்பான். 1.5 கோடி பேரில் யார் வேணாலும் வருவாங்க. இந்த ஆர்கே நகர்லேயே அவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க. யாரை வேணாலும் நிறுத்துவோம்.
அதனால் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இதுக்கு நாங்கள் பயப்பட போகிறது இல்லை. இது மாதிரி இதெல்லாம் அம்மா வந்து எங்களுக்கு இதுக்கெல்லாம் பயிற்சியே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இது கண்டுலாம் பயப்பட மாட்டோம். 33 வயசுலேயே சிறைச்சாலையை பார்த்தவன், இது ஒன்று இப்போ 53 வயசு ஆகிட்டு, இதுக்கெல்லாம் பயப்பட போகிறதும் இல்லை, இதை கண்டு நான் பயந்ததும் கிடையாது. இதெல்லாம் எங்கள் பிளட்டிலே கிடையாது, ரத்தத்திலேயே தைரியம் என்பது ஊட்டி வளர்க்கப்பட்ட. ஆர்கே நகரில் வாக்காளர் அல்லாதோர் நாளை 5 மணிக்கு மேல் தொகுதியில் இருக்கக்கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நாளை 5 மணிக்கு மேல் தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டம், ஊர்வலம் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தொடர்பான தகவல்களை மின்னணு வடிவிலான தகவல் சாதனம் மூலம் பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகளை மீறினால் 2 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தொகுதியை சாராத நபர்கள் நாளை மாலை 5 மணிக்குள் தொகுதியிலிருந்து வெளியேற வேண்டுமென உத்தரவிட்டுள்ள தலைமை தேர்தல் அதிகாரி, நாளை மாலை 5 மணி முதல் 12ஆம் தேதி மாலை 5 மணி வரை கருத்து கணிப்புகளை நடத்துவதற்கும் முடிவுகளை வெளியிடுவதற்கும் தடை விதித்துள்ளார். குற்றம் செய்பவர்களை சட்டத்தின் முன்பு நிறுத்தவே வருமான வரி அமலாக்க பிரிவு சோதனைகள் நடத்தப்படுவதாக மத்திய விமானத்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சின்ஹா விளக்கம் அளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், வலுவான ஆதாரங்களின் அடிப்படையிலேயே இந்த சோதனைகள் நடத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டார். That when Income Tax and Enforcement Directorate take action and launch an investigation, they only do that on the basis of very solid evidence and a very clear concern about what is happening in a particular situation. It is done in a lawful way. It is not in any way intended to be something that will infringe on people's fundamental rights, and it is done to ensure that wrongdoers are brought to justice. விவசாயிகள் கடன் தள்ளுபடி குறித்து முதல்வருடன் கலந்து ஆலோசித்து நல்ல முடிவு எடுக்கப்படும் என தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியிலே இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்கப்பட்டு அதன் மூலமாக உரிய விவசாயிகளுக்கு சென்றடைந்திருக்குது. எனவே இன்றைக்கு உயர்நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் முழுமையாக கிடைத்த பிறகு துறை ரீதியாக ஆய்வு செய்து அதற்கான தக்க ரீதியாக மாண்பு முதலமைச்சருடைய ஆணை பெற்று அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனந்த்ராஜ் பேசிய பேட்டி மிகவும் கண்டனத்திற்குரியது என நடிகர் செந்தில் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக அம்மா அணி நட்சத்திர பேச்சாளர் செந்தில், காலை ஆனந்த்ராஜ் அளித்த பேட்டி மிகவும் கண்டனத்திற்குரியது என்றார். அதிமுகவில் இல்லை என்றால் அதை குறித்து தவறாக பேசுவது நல்ல விஷயமல்ல என்றார். மேலும் அவர் ஆர்கே நகர் மக்களை படிப்பறிவற்ற பாமர மக்கள் என குறிப்பிட்டுள்ளது மிகவும் கண்டனத்திற்குரியது என தெரிவித்தார். திமுக போட்ட பொய் வழக்கே ஜெயலலிதாவின் உடல்நிலை குன்ற செய்தது என குற்றம் சாட்டியுள்ள செந்தில், அவரிடம் பணம் வாங்கிக் கொண்டுதான் ஆனந்த்ராஜ் இவ்வாறு பேசுவதாகவும் தெரிவித்துள்ளார். அவர் ஏதோ ஆயிட்டார், அங்கே அவராக சொல்லலை, அது தூண்டி விட்டு பேச சொல்லுது. இது திடீர்னு அங்கிட்டு போட வேணாம் இங்கிட்டும் போட வேணாம், யாருக்கும் போட, நீங்கள் போடுறத வேற இதுக்கு போடுங்க, வேற எதுக்கு போடுறதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? அது மக்கள் முடிவெடுக்கணும், நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது. பாஜக அதிமுகவை அழிக்க நினைக்கிறார்கள், அதற்கு வழி கொடுக்க கூடாது என்றும் தமுமுக தலைவர் தமீம் அன்சாரி தெரிவித்துள்ளார். ஆர்கே நகரில் போட்டியிடும் அதிமுக அம்மா அணியில் போட்டியிடும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக அவருடன் நேதாஜி சிலை அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தமீம் அன்சாரி, சிறுபான்மையினருக்கு ஆதரவாக எப்போது துணை நிற்கும் அதிமுக அம்மா அணிக்கு வாய்ப்பினை அளித்து சிறுபான்மையினரின் சலுகைகளை தொடர வழிவகை செய்ய வேண்டும் என்று அப்போது அவர் கூறினார். பின்னர் பேசிய மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார், வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல ஓபிஎஸ் இன்று துரோகத்தினை செய்து வருகிறார், இந்த தேர்தலில் அவருக்கு தக்க பாடத்தை பொதுமக்கள் இந்த தேர்தலில் அளிப்பார்கள் என்று அப்போது அவர் கூறினார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக அம்மா அணியின் வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக வீரபேரரசு மருது ஆண்டியர் எழுச்சி இயக்கத்தினர் பிரச்சாரம் மேற்கொண்டனர்.
நேதாஜி நகர், பட்டேல் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர்கள் வாக்கு சேகரித்தனர். அப்போது பேசிய இயக்கத்தின் மாநில தலைவர் களஞ்சியம், ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என நம்பிக்கை தெரிவித்தார். அதிக வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் வெற்றி பெற்று புரட்சி தலைவி அம்மாவை போல இந்தியாவிலேயே முன்மாதிரியான தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்று உறுதியளித்திருக்கிறார். அதை நிச்சயமாக செய்வார். ஜெயலலிதாவின் மகன் என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். ஈரோட்டைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மற்றும் சோபன் பாபுவுக்கு தான் பிறந்ததாகவும் தன்னை ஈரோட்டில் உள்ள வசந்தாமணிக்கு அவர்கள் தத்து கொடுத்ததாகவும் கூறி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த ஆவணங்கள் உண்மையானதா என்று காவல்துறையை பரிசோதிக்க உத்தரவிட்டனர். இந்த ஆவணங்கள் அனைத்தும் போலியானவை என்று கூறப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்த போலீசார் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து எழும்பூர் பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். மணிக்கு 200 கிலோமீட்டர் வரை வேகத்தில் செல்லும் ரயில்களை ஜெர்மன் தொழில்நுட்ப முறையில் தயாரிக்க உள்ளதாக சென்னை ICF-இன் பொது மேலாளர் மணி தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் இயங்கி வரும் ICF ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையின் 2016-2017 ஆண்டின் சாதனை மற்றும் புதிய பணிகள் குறித்த கூட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ICF பொது மேலாளர் மணி, கடந்த 1955 ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் ICF தொழிற்சாலையில் தற்போது 11,500 வேலையாட்கள் பணிபுரிந்து வருவதாக கூறினார். இந்த ஆண்டு 2,277 ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை விட 15% அதிகம் எனவும் அவர் தெரிவித்தார். மணிக்கு 160 கிலோமீட்டர் முதல் 200 கிலோமீட்டர் வரை வேகத்தில் செல்லும் ரயில்கள் ஜெர்மன் முறையை பயன்படுத்தி தயாரிக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த வருஷம் ஒரு 500 கோச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இயர்ல இருந்து அந்த ICF டிசைன் கோச்சஸ்லாம் பண்ண போகிறதில்ல, எல்லாமே ஜெர்மன் டிசைன் கோச்சஸ் தான் பண்ண போகிறோம். அது பேருக்கு தான் ஜெர்மன் டிசைன் கோச்சஸ், பட் அதுக்குள்ள காம்பனன்ட்ஸ் எல்லாமே இந்தியன் காம்பனன்ட்ஸ் தான். இந்த கடந்த வருஷம்லாம் கொஞ்சம் அதில் இருந்து இம்போர்ட் கண்டென்ட் கொஞ்சம் இருந்தது. பட் இனி வரும் காலத்தில் வந்து எல்லாமே வந்து இம்போர்ட் கண்டென்ட் ஒன்றுமே இல்லாமல் நம்ம இந்தியாவிலே பண்ண காம்பனண்ட்டை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அந்த கோச்சஸில் நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. தமிழகத்தை ஊழல் மிகுந்த மாநிலமாக திராவிட கட்சிகள் மாற்றியுள்ளதாக ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பாஜக சார்பில் நடைபெற்ற சிவகங்கை மாவட்ட தொகுதி மாநாட்டில் கலந்து கொண்ட ராஜா, தமிழக மக்கள் ஒரு நல்ல தலைமையை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஓட்டிற்கு பணம் கொடுத்தால்தான் தாங்கள் வெற்றி பெற முடியும் என்ற நிலையில்தான் திராவிட கட்சிகள் உள்ளதாக அவர் கூறினார். புதுச்சேரி ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் 44 குடும்பங்களுக்கு வீட்டுமனை ஒப்படைப்பு படிவ ஆணைகளை முதல்வர் நாராயணசாமி வழங்கினார். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட வெண்ணிலா நகரில் கடந்த 1983 ஆண்டு ஆதிதிராவிட நலத்துறை மூலம் 29 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட மனை பட்டாக்களில் தற்போது வசித்து வரும் 44 குடும்பங்களுக்கு தனித்தனி பட்டாவாக துணை பிரிவு ஏற்படுத்தி வீட்டுமனை ஒப்படைப்பு ஆணை வழங்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு ஆணைகளை முதல்வர் நாராயணசாமி வழங்கினார். தென்னிந்தியர்களை கருப்பர்கள் என தெரிவித்த தருண் விஜய்க்கு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்விட்டரில் கருத்து பதிவிட்டுள்ள அவர், கருப்பின மக்களுடன் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் என தெரிவித்த தருண் விஜய்க்கு நாங்கள் என யாரை குறிப்பிடுகிறீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக மற்றும் RSS அமைப்பைச் சேர்ந்தவர்களை மட்டுமே இந்தியர்கள் என குறிப்பிடுகிறீர்களா எனவும் தருண் விஜயை சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் பேசிய தருண் விஜய் கருப்பின மக்களான தென்னிந்தியர்களுடன் வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்டிருந்தார். அரியலூர் நீதிமன்றங்களில் நீண்ட காலமாக தேக்கமடைந்துள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் செயல்படுத்தப்படும் மக்கள் நீதிமன்றத்தை வழக்கறிஞர்களும் மக்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மக்கள் நீதிமன்ற தொடக்க விழாவில் மாவட்ட நீதிபதி ரகுமான் கேட்டுக்கொண்டார்.
உச்சநீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் நீதிமன்றங்களில் மக்கள் நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. இதன் தொடக்க விழாவில் கலந்து கொண்ட மாவட்ட நீதிபதி ரகுமான் இந்த மக்கள் மன்றத்தின் மூலமாக இரு தரப்பினருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் சமரச பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வுகள் காணப்படும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் சரவணவேல் ராஜ், அரியலூர் மாவட்ட அனைத்து நீதிமன்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழக ஆந்திர மாநில எல்லையோரம் உள்ள வனப்பகுதியில் நக்சல் ஒழிப்பு போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் நக்சலைட்டுகள் நடமாட்டம் உள்ளதாக எழுந்த புகாரை தொடர்ந்து இந்த நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திர மாநில எல்லையோரம் உள்ள வரமலைக்குண்டா, குருவிநாயனப்பள்ளி, ஏக்கலநத்தம் ஆகிய வனப்பகுதியில் உள்ள இடங்களிலும் மலை மற்றும் குன்று பகுதியில் தீவிர சோதனை மற்றும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். வனப்பகுதியில் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு செல்லும் மக்களிடமும் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் உள்ள பொதுமக்களிடமும் விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் புதிய நபர்கள் நடமாட்டம் இருந்தால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கும்படி கிராம மக்களுக்கு அறிவுரைகளை வழங்கினர். கோவையில் உள்ள பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற தமிழ் இளைஞர்கள் அமைப்பைச் சேர்ந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். டெல்லியில் விவசாயிகள் நடத்தும் போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை கண்டித்தும் கோவை காந்திபுரம் திருவள்ளுவர் பேருந்து நிலையம் முன்பாக தமிழ் இளைஞர்கள் அமைப்பு சார்பாக போராட்டம் நடத்தப்பட்டது. விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டத்தை நடத்தியும் இதுவரை மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை எனவும் விவசாயிகள் கோரிக்கையை நிறைவேற்றும் வரை பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் அந்த அமைப்பினர் தெரிவித்தனர். பின்பு பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தை முற்றுகையிட சென்ற அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் பின்பு கைது செய்தனர். தாமிரபரணி ஆற்றை பாதுகாப்பதற்காக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் தூத்துக்குடியில் நடத்திய நிகழ்ச்சியில் கரகாட்டம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதற்கான கலை பயணத்தை 3ஆம் தேதி திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் கட்சித் தலைவர் ஜான் பாண்டியன் துவங்கி வைத்தார். இந்த பயணத்தில் பங்கேற்றுள்ளவர்கள் தாமிரபரணி கரையோர கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் கரகாட்டம் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். கொக்கோகோலா உள்ளிட்ட வெளிநாட்டு குளிர்பான நிறுவனங்களுக்கு தாமிரபரணி ஆற்று நீர் குறைந்த விலைக்கு விற்கப்படுவதாகவும் இதனால் வேளாண்மை மற்றும் குடிநீர் போன்ற பயன்பாடுகளுக்கு தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் தவிக்கும் நிலை ஏற்படும் என்றும் இதில் பங்கேற்றவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனை தடுக்கவே இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை சூளையில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மாவா மூட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சூளை பிபி கோவில் சந்திப்பில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமாக 2 மூட்டைகளை இருசக்கர வாகனத்தில் கொண்டு வந்த இருவரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அந்த மூட்டைகளில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளான மாவா பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து சந்திரன், கோவிந்தராஜ், பிரிஜேஷ்குமார், திவாரி ஆகிய 3 கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். ராசிபுரம் அருகே 3 மாதமாக சீரற்ற குடிநீர் விநியோகிப்பதை கண்டித்து பெண்கள் காலை குடங்களுடன் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த நாமகிரிப்பேட்டை 6வது வார்டுக்குட்பட்ட பொங்குமலம்மன் கோவில், KK நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 250க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் கடந்த 3 மாதங்களாக சீரற்ற முறையில் குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த பேரூராட்சி அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். உடனடியாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியல் போராட்டத்தை பொதுமக்கள் கைவிட்டனர். சிவகங்கை அருகே குடியிருப்பு குடிநீர் குழாய்களில் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்ட மின் மோட்டார்களை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சிவகங்கையை சுற்றியுள்ள பெரும்பான்மையான கிராமங்களில் கடும் குடிநீர் பஞ்சம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் கிராம பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கான குடிநீர் இணைப்புகளில் ஒரு சிலர் சட்டவிரோதமாக மின் மோட்டார் பயன்படுத்தி நீரை உறிஞ்சி வருவதாக சிவகங்கை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பல்வேறு தரப்பினர் புகார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து வாணியங்குடி பஞ்சாயத்திற்குட்பட்ட வல்லணி கிராமத்தில் சிவகங்கை வட்டாட்சியர் நாகநாதன் தலைமையிலான குழுவினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது வீடுகளில் மின் மோட்டார்கள் பயன்படுத்தி குடிநீரை உறிஞ்சியது தெரிய வந்தது. இதனையடுத்து 9 மின் மோட்டார்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சம்பந்தப்பட்ட வீடுகளின் உரிமையாளர்களிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொண்டு நிறுவனங்கள் மூலம் மீனவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது போல அரசின் பணத்தை கையாள மாவட்ட நிர்வாகம் முயற்சிப்பதாக துறைமுக எதிர்ப்பு இயக்கத்தினர் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக துறைமுக எதிர்ப்பு இயக்க பிரதிநிதி ராபின்சன் நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த பேட்டியில் தொண்டு நிறுவனங்கள் மூலமாக 150 கோடி ரூபாய் மீனவர்களுக்கு உதவ மத்திய அரசு வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
இவற்றை மத்திய இணையமைச்சரும் மாவட்ட நிர்வாகமும் கையாடல் செய்ய முயல்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். துறைமுகம் என்கின்ற பெயரில் அரசாங்கத்தினுடைய பல கோடிக்கணக்கான ரூபாயை தங்களுக்கு வேண்டப்பட்ட போலியான தொண்டு நிறுவனங்களுடைய பெயர்களை சொல்லி அவர்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக தங்களையும் வளப்படுத்திக் கொள்வதற்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலை நகரில் திருடு போன பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 15 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 2 சொகுசு கார்களை கொள்ளையடித்த 3 நபர்களை கைது செய்த போலீசார் மேலும் 2 வரை வலைவீசி தேடி வருகின்றனர். கடந்த சில நாட்களாக திருவண்ணாமலையில் உள்ள பொது இடங்களில் நிறுத்தப்படும் வாகனங்கள் திருடு போவதாக தொடர் புகார்கள் வந்தன. இதனைத் தொடர்ந்து இரவு பகலாக வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் இந்த திருட்டு தொடர்பாக 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 15 பைக்குகள் மற்றும் 2 சொகுசு கார்களை பறிமுதல் செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் ஒரு குழுவாக சேர்ந்து இந்த திருட்டில் அவர்கள் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து எஞ்சியவர்களை கைது செய்யும் பணியில் போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர். கல்பாக்கம் அருகே புதியதாக அமைக்கப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கிராம மக்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்றனர். நெடுஞ்சாலைகளில் இருந்த மதுபான கடைகளை அகற்றும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கிழக்கு கடற்கரை சாலையில் கல்பாக்கம் அருகே இருந்த மதுபான கடை ஒன்றும் அகற்றப்பட்டது. இந்த கடையை கல்பாக்கத்தை அடுத்துள்ள ஆக்கினாம்பட்டு கிராமத்தில் திறக்க அதிகாரிகள் முயற்சி மேற்கொண்டனர். இந்த தகவலை அறிந்த ஆக்கினாம்பட்டு கிராம மக்கள் மற்றும் பெண்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுக்கடை அமைக்க முடிவு செய்யப்பட்ட கட்டிடத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இந்த மதுபான கடை அப்பகுதியில் அமைந்தால் பெண்களுக்கும் பள்ளி மாணவிகளுக்கும் உரிய பாதுகாப்பு இருக்காது என்றும் எனவே மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.